அனைவருக்கும் வணக்கம். நன்றி. பாடலை பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் ப்ரிப்பேர் ஆகி வரல. நான் இது எதிர்பார்க்கல. நான் இருந்தாலும் பாடல் வரிகளை அறிவு எழுதியிருக்க விதம் வந்து அதுக்கு பேசுனது மட்டும் நாங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பேசியிருக்கோம். மறுபடியும் நீங்கள் கேட்க முடிஞ்சப்போ வரிகளுக்குள்ளே போய் பாருங்கள். ஒவ்வொரு வரிகளுக்குள்ளேயும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய இவர் நம்ம பறை இசை கலைஞர்கள் சொன்ன கருத்துக்கள்லேருந்து நீங்கள் நம்மளோட குடி எவ்வளவு பழசு, எவ்வளவு நம்ம குடிகளோட ஒற்றுமை என்ன, தமிழ் குடிகளோட பெருமைகள் மட்டும்தான் பேசுகிறோம். இருந்தாலும் அவங்க ஒற்றுமையாக இருக்கும்போது அவங்க எந்த மாதிரி வாழ்க்கை முறையில் இருந்தாங்க, எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். எல்லாரும் சமம், இயற்கையோடு நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்ற பேச்சு இப்போ பொதுவாக இருக்குது. இருந்தாலும் இந்த பாடல் வரிகளில் வந்து நாங்கள் இருந்த ஒரு சமம்னு நம்ம சொல்கிறது புல்லுலேருந்து எல்லாமே சமம் தான். மனிதர்களுக்குள்ள நம்ம மனிதர்களுக்காக உருவாக்கின இந்த உலகம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறத விட எல்லாத்துக்காக உருவாக்குனது. ஸோ கம்பளி பூச்சியிலேருந்து எல்லாத்தையும் அறிவு அதை தொகுத்து வார்த்தைகளாக தொகுத்து வழங்கி இருக்கிறதுல வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது பாடல். தீயோட குரலில் வந்து நம்ம தமிழ் உச்சரிப்புகளை கேட்கும் போது ரொம்ப சில வரிகள்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நிறையா பல ஈவெண்ட்டில் கஷ்டமான ஈவெண்ட்டுகள் இருக்குது. ஏன்னா தமிழ் குடிகளுக்குள்ளே இருக்க சண்டைகளை வந்து நம்ம நினச்சி பார்க்குறப்போ அது ஒரு 300 ஆண்டுகளுக்குள்ளே நடந்த பல பிரச்சனைகளில் வச்சு நம்ம இன்னும் வரப்போகிற காலத்தில் வந்து அதை கொண்டு போக தேவை அவசியம் இல்லை. அதை நோக்கி தான் எல்லாரும் இணைவை நோக்கி தான் நான் நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். கலைத்துறையோட நோக்கமும் அதுவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம குடிகள் ஒன்றா இணைஞ்சிச்சுன்னா அதுக்கு இணையான குடி உலகத்தில் இல்லை. நம்மளோட வரலாற்று 15,000-20,000 வருஷத்தை தாண்டி போய் யோசிக்கும் போது அப்போ வாழ்ந்த முறை ரொம்ப அற்புதமாக இருக்குது. சாமின்ற விஷயத்தை கூட நாங்கள் ஆத்திகம் அப்படி போக தேவையில்லை. என்ஜாயின் சாமின்றது மக்களை தான் நான் சொல்கிறேன். மக்கள் தான் மகேஷன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி மக்கள் எல்லாம் ஒன்றிணையும் போது அவங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை முறை கொடுக்க முடியும். அது நம்மளால தான் முடியும். எல்லோரும் இணைந்து செயல்படுறதுக்கு வாழ்த்துக்கள். பாடல் உலக அளவில் வெற்றி படைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. சந்தோஷோட ஒர்க் பண்ணது கடைசி விவசாயியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட. இந்த பாடலுக்கு அவர் எடுத்துக்கிட்ட சிரமம் அதிகம். ஏன்னா இந்த பாடலில் ஒவ்வொரு வரிகளுக்குள்ளே இருக்கிற ஆழமான கருத்துக்களை வந்து எளிமையான மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி அவர் கொண்டு வந்தது சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். நானும் ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. நான் வந்து நான் சொல்ல நினச்சதெல்லாம் மணிகண்டன் அழகாக சொன்னார். நான் அதை அருமையாக ஆமோதிக்கிறேன். அது இல்லாமல் சாங்கில் எனக்கு அது ஃபஸ்ட் டைம் நான் முன்னாடி கேட்டிருக்கேன் இதோட அதுலேருந்து நான் அப்போ வந்து அதோட இப்போ எனக்கு பார்க்கும்போது அது சாங் வந்து நெரேட்டிவாக எனக்கு வந்து ஒரு சாங்கிறது கதை மாதிரி அப்சர்வ் பண்ணும். எனக்கு லிரிக்கலாக எனக்கு கேட்க தெரியாது. சாங்கோட ஓப்பனிங் சென்டென்ஸ் மட்டும் கேட்கும். அதுக்கப்புறம் வந்து அது ஏதாச்சும் பாடிட்டு இருப்பாங்கன்னு நான் ஏதாச்சும் அப்படி இருப்பேன். பட் ஆனால் அதை தாண்டி அதில் ஒரு ஃபார்ம் மட்டும் மனசுக்குள்ளே பதிஞ்சுக்கும், ஒரு பிகினிங் மிடில் எண்டு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டி பார்க்கும்போது அது அந்த மாதிரி இறங்குச்சு. அப்புறம் ரொம்ப ஏர்த்தின்னு சொல்லுவாங்களே, அது இருக்குது. ஆல் தி பெஸ்ட். இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வர்றது ஒரு செம சீனு. குட். அதேமாதிரி நாங்களும் நிறையா மசாலா பாடல்கள், சினிமாவில் பாடல்களும் இருக்கணும். அதுக்கு உங்களோட ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது மாரி செல்வராஜ் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் லேட்டாக பாதியில் இருந்தால் பாட்டு பார்த்தேன். பட் ஆனால் ஆடியோ கேட்டிருக்கேன். போட்டு காமிச்சிருக்காரு. பொதுவாக இப்போ எனக்கு வந்து சந்தோஷ் சார் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது பாட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா டீ என்ன சொன்னாங்கன்னு தான் கேட்பேன் நான். ஏன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் பாட்டு. அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் ப்ரொசீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வச்சுருக்க பேர் கம்பெனி ஆர்டிஸ்ட். அவங்க கம்பெனி ஆர்டிஸ்ட் கேட்டாங்களா அப்படின்னு கேட்போம். அவன் வந்து அப்போ போட்டு கேட்போம். ஃபஸ்ட்டு அவங்க முகத்தை பார்த்துட்டே இருப்பேன். அந்த பாட்டு கேட்டோன்னா அவங்க என்ன ஆக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ பியூராக இருக்கும் அவங்களோட ரிசல்ட் வந்து.
கண்டாவ சொல்லுங்களாகட்டும், வந்து அடுத்து வந்து பண்டாரத்தியாக இருக்கட்டும், இது எதுவுமே அவங்களோட ஃபஸ்ட்டு அவங்களோட ரியாக்ஷன் தான் பார்த்து ஓகே பண்ணணும். ஏன்னா அவ்வளோ பியூராக இருப்பாங்க. அப்போ வந்து நான் நினைப்பேன் ரொம்ப ரொம்ப கலோக்கியலான லிரிக்ஸ்லாம் அவங்க படக்குன்னு கனெக்ட் ஆகிக்குவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆஸ்திரேலியாவில் வளர்ந்த பொண்ணு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஆனால் இவ்வளோ சின்ன வயசு, எங்கள் ஊர் ஸ்லாங்கு எங்கள் ஊர் விஷயத்தெல்லாம் வந்து சொன்னால் கூட டக்குன்னு கனெக்ட் ஆகி கண்ணீர்லாம் தேங்கிடும் அவங்களுக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது நான் 2-3 பாடலுக்கு கண்டாவர் சொல்லியும் சரி பண்டாரத்தையும் சரி கண் அப்படியே கலங்கிட்டு நான் பார்த்துருக்கேன். எப்படி இவ்வளோ இந்த வயசில் இவ்வளோ அப்சர்வேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருப்பேன். ஏன்னா முழுக்க முழுக்க அவங்களுக்கு வந்து இங்கே உள்ள லைஃப் கல்ச்சர், இந்த பொலிட்டிக்கல் எல்லாமே அவங்களுக்கு புரியுதுன்னு ரொம்ப எனக்கு யார்கிட்ட இருந்து அது வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரில. அது வந்து ரொம்ப சந்தோஷ் சார் பேசுவாரா இல்லை மீனு பேசுவாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் இங்கே வந்து இங்கே உள்ள எல்லா விஷயங்களையும் கவனிச்சிருக்காங்க. நிறைய வீடியோஸ், படங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்தையுமே அவங்க கவனிச்சிருக்காங்க. அந்த கவனித்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சினிமா பாட்டை தாண்டி சினிமா பாட்டை விட அவங்க வந்து அதிகமாக பேசுகிறது வந்து இண்டிபெண்ட்டாக அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸை வந்து பயங்கரமாக அவங்க பேசுவாங்க. டப்புன்னு மூஞ்சி மேலே சொல்லிடுவாங்க, நல்லா இல்லைல்ல அப்படின்றவாங்க. ஏதாவது ஒன்று பிரம்மாண்டமாக காமிச்சோம் அப்படின்னா சொல்லிடுவாங்க. அவ்வளோ அவங்க வந்து இப்படி ஆல்பம் பண்ணுறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது வந்து அவங்க ஃபஸ்ட் போட்டு காமிச்ச உடனே எனக்கு எப்பவுமே அவங்க வாய்ஸ் கேட்ட உடனே நமக்கு ஒன்று தோணும். ரொம்ப நெருக்கமாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தவங்க நம்மளோட தங்கச்சியோ பாப்பாவோ பாடுற மாதிரி ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகும். ஆனால் அது வந்து என்ன பாட்டு பாடுறாங்க, நம்ம வந்து தொடர்ந்து கேட்ட பாட்டு விளையாட்டு பாடல்களாக கேட்டிருப்போம். குலக்குலையா முந்திரிக்கா அப்படிலாம் கேட்டிருப்போம். ஆனால் முதல் நம்மளோட கனவை, நம்மளோட இயக்கத்தை, நம்மளோட போராட்டத்தை இந்த மாதிரி வாய்ஸில் கேட்கும்போது பயங்கரமாக ஒரு நம்பிக்கை கிடைக்குது. ஏன்னா இங்கேருந்து ஒரு வாய்ஸ் நம்மளோட போராட்டத்தை உக்கிரத்தை அவங்க பேசப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ அறிவு 2 பேரும் சேர்றதுக்குல அறிவு வந்து டியும் அறிவும் சேர்றதுக்கு அந்த விஷயமே வந்து பயங்கரமாக இருக்குது எனக்கு. ஏன்னா அந்த வார்த்தையை கொண்டு போய் கொடுத்துறது, 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம கவனிச்சிட்டே இருக்கோம். அறிவை வந்து என்ன சொல்கிறது, பாய்ச்சல் நடந்துக்கிட்டே இருக்குது. நிச்சயமாக அதுக்கு என்ன சொல்கிறது, அது போய் சேரப்போகிற இடம் கண்ணுக்கே தெரில, அது போய்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. இதை 2 பேர்த்தையும் சேர்க்கறதுக்கு சந்தோஷ் சார் வந்து சந்தோஷ் சார் எப்படி தீயை வந்து எவ்வளோ பெருமைப்படுவாரோ அதே லெவலுக்கு அறிவை பற்றியும் பெருமையாக பேசுவார். எவ்வளோ தீயோட வாய்ஸை, எவ்வளோ தீயோட குரலை, தீயோட சென்சிபிளாக எவ்வளோ பேசுகிறாரோ அதே லெவலுக்கு வந்து அதை விட எக்ஸ்ட்ரா அறிவை வந்து கொண்டு போய் நிப்பாட்டணும். அறிவை வந்து அவ்வளோ டேலண்ட் இருக்குது. என்ன சொன்னாலும் அந்த எமோஷனில் உடனே வந்து அவனால் வந்து கொடுக்க முடியுது. என்ன மாதிரியான விஷயத்த கொடுத்தாலும் அந்த பொலிட்டிக்கல் இட்டு வந்து அந்த வார்த்தையை எல்லாத்துக்குமானதாக ஒரு வார்த்தையில் கேம் ஆடக்கூடிய ஒரு சென்சிபிலிட்டி வச்சுருக்காங்க. அடித்து பிடிச்சி விளையாண்டு தோளில் கை போட்டு நங்குன்னு குத்திட்டு போயிடறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகம் வச்சு வந்துட்டு இருக்காப்புல தம்பி அறிவு. பெரிய வாழ்த்துக்கள். அப்போ சந்தோஷ் சார் வந்து எனக்கு சமீபத்தில் அவரோட ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது அவர் கிட்டத்தட்ட அவர் போய் புரட்சி அழகாக ஆகிட்டே இருக்காருன்னு தோணுது. கிட்டத்தட்ட முழுக்க பேசுகிறதே வந்து கீழே என்ன சொல்கிறது, நம்ம கலைஞர்களை எங்கே நம்ம சும்மா வீடியோ காமிச்சாலும் யாருங்க இவர் எங்கெங்கே இருக்காரு கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபுல் மனநிலையுமே வந்து எங்கேயோ தெரியாமல் பாடிக்கிட்டு இருக்கிற, அம்மன் கோயிலில் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கிற, காடுகளில் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கிற ஆட்களை தூக்கிட்டு வந்துடணும், அவங்கள பாட வச்சிடணும் அப்படின்னு தான் அவரோட இலக்காகவே இருக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பயப்படாமல் காமிக்கலாம் அவர்கிட்ட, சார் இப்படி வாய்ஸ் இருக்குது பார்க்குறீங்களா அப்படின்னு காட்டலாம், உடனே தலைவா தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவார். ஏன்னா இப்படி ஒருத்தர் இருக்கிறதும், இப்படி ஃப்ரீடமாக இருக்கிறதும், நம்ம சொல்கிறத கேட்டு அந்த ஆட்களை பாடுறத கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பாடியிருப்பாங்க, அதை கேட்டாலே போதும். ஆனால் கேட்க தான் டைமில் நமக்கு யாருக்குமே அந்த 5 நிமிஷம் ஒதுக்கி அவர் கேட்பார். இந்த பாட்டை கேட்டுட்டு ஓகே இவங்க நாளைக்கு தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி சேர்த்து தான் அவரோட ஒர்க் ஸ்டைல் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. இப்போ கர்ணனுக்கு மட்டும் இல்லை, எல்லா படத்துக்குமே அப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. கீழே இருந்து தூக்கிட்டு வந்து அவங்களோட வாய்ஸை மேடைக்கு ஏற்றிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். மொத்தமாகவே இது வந்து இந்த 3 பேருமே சந்தோஷ் சார், அறிவு, 3 பேருமே நிச்சயமாக சொல்கிறேன், 3 பேர்த்துக்குமே ஒரே மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது. நிச்சயமாக பெரிய இடத்துக்கு போவாங்க. எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப அழகாக இருந்துச்சு சார் நீங்கள் சொன்னது. அவங்க 3 பேருமே உடல், உள்ளம், ஆன்மா, இவங்க 3 பேருடைய காம்பினேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய மகானை உருவாக்குற மாதிரி ஒரு பயணத்தில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இட் வாஸ் பியூட்டிஃபுல் டு ஹியர் தட். தேங்க்யூ வெரி மச். அடுத்தது சுதா மேம், would you like to say a few words please? விஸ்லிங் அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்களா? கரெக்டாக வருது. அனைவருக்கும் வணக்கம்.
எனக்கு வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு அப்போ ஆஸ்திரேலியாவில் இருந்தா. அண்ட் சந்தோஷ் வந்து நான் சும்மா மியூசிக் ஐ திங்க் கம்போசிங்க்கு போகும்போது வி வர் ட்ரைங் டு ஃபைண்ட் அந்த மதியோட வாய்ஸ். மதிக்கு வந்து 17 வயசு, ஆனால் அவ்வளோ ஒரு போல்டான ஒரு பொண்ணு. நாட் ரெகுலர், அவள் லவ் சொல்கிறதே வேறு மாதிரி சொல்லுவாள். அண்ட் ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். அப்போது நாங்கள் நிறைய வாய்ஸஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இசட் என்னோட பொண்ணு ஆஸ்திரேலியாவில் இருக்கா, அவள் வாய்ஸ் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இட் வாஸ் த மோஸ்ட் ரிவெட்டிங் வாய்ஸ், த போல்டஸ்ட் வாய்ஸ். ஒரு சின்ன பொண்ணு 14-15 இயர்ஸ் இருக்கும் அப்போது சீச்சுக்கு. ஐ கால் சீச்சு. அண்ட் இட் வாஸ் மேஜிக். அண்ட் த ஸ்ட்ரென்த், அந்த ஒரு தைரியம் இருந்தது அந்த வாய்ஸில், ஒரு போல்ட்னஸ் இருந்தது. அண்ட் ஷி பிகேம் த வாய்ஸ் ஆஃப் மதி. உசுறு நரம்பலையாக இருக்கட்டும், சண்டைக்காராவாக இருக்கட்டும். அப்புறமா 7 வருஷம் கழித்து அவள் வந்து திரும்ப இன்னொரு பாட்டு எனக்காக பாடியிருக்கா. திஸ் இஸ் மோர் சென்சுவஸ். ஸோ நான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன், சீச்சுக்கு போயிட்டு இந்த மாதிரி பாட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுப்பையிலே. பட் அதில் இருக்கிற ஷி ஜஸ்ட் brought the naughtiness, she brought the innocence, and it was so beautiful. அப்புறம் எனக்கு வந்து சீச்சு பற்றி என்ன ஸ்பெஷலாக எப்படி சொல்லணுன்னா, அவள் பாடின நிறைய பாடல்கள் வந்து வேறு லாங்குவேஜில் வேறு சிங்கரோட பாட வச்சுருக்காங்க. அப்போ வந்து எனக்கு காதெல்லாம் வலிக்கும் அந்த சிங்கர் பாடினது கேட்கும்போது. அதனால் நான் என் பாட்டு தெலுங்காக இருக்கட்டும், ஹிந்திவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஐ மேக் only சீச்சு சிங். So that is the specialty of the singer, and Arivu is written for me. What a brilliant writer. And Santosh is of course scored for me. And சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாரும் சொல்லிட்டாங்க. பட் இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த பாட்டு பண்ணுறதுல there is something so unique, so brilliant, and so earthy, raw, and I loved it. And it was shot brilliantly. Thank you. வேண்டி இருக்கு. பட் ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் த லான்ச். ஸோ நம்மளுடைய சிங்கிள் இப்போ தான் கேட்டிருக்கோம், என்ஜாய் என்ஜாமி. அதோடைய ஒஃபிஷியல் லான்ச் இப்போ நடைபெற இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கண் பார்வைக்கு என்ஜாய் என்ஜாமியோடைய ஒஃபிஷியல் ரிலீஸ் இதோ. தலைவர் சொல்கிற மாதிரி, கண்ணா இந்த டேட் உன் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி, திஸ் இஸ் த ஸ்டார்ட் ஆஃப் அ ரெவல்யூஷன். ஏன்னா இன்னைக்கு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு துவங்கியிருக்கு. இண்டிபெண்ட் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாயிருக்கு. மாஜா அவங்க தான் இந்த ஒரு பிராண்ட் மூலமாக. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் விட்டிருக்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, ஊடகத் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இசைப்பிரவாகம் என்று சொன்னாலே தம்பி சந்தோஷ் நாராயணனை குறிப்பிட்டு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாக அவரோட தொடர்பு, கபாலி தொடர்ந்து இப்பொழுது கர்ணன் வரை இன்னும் தொடரும். தொட்டனை தூரும் இசையூற்றை அகிலமேண்டும் பரப்பக்கூடிய ஒரு இசை வல்லுனர் சந்தோஷ் நாராயணன். அவர் மட்டுமல்ல, அவர் துணைவியாரும் அந்த இசையூற்றை உற்சாகத்துடன் ஊகையுடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் ஈண்டெடுத்த திக்கெட்டும் புகழ் பிறப்ப இருந்த பெரும் தமிழனங்க என்று பேராசிரியர் பாடிய அந்த பாடல் வரிகளுக்கொப்ப அந்த குழந்தை, இந்த குரல் இனிதா யாழ் இனிதா என்று சொல்வார்கள். இந்த திருமகளின் குரல் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக ஒலித்து கொண்டிருக்கிறது, என்றென்றும் ஒலித்து கொண்டே இருக்கும். என்ஜாய் என்ஜாமி ஆங்கிலம், அதாவது இரட்டரம் பிடித்தன்ற மாதிரி ஆங்கிலமும் பழமை வாய்ந்த தமிழ் சொல்லும் இரண்டும் கலந்து ஒரு சுந்தர கலவையாக இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. ஆக இந்த ஆல்பம், அதாவது தமிழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த குரல், இந்த அந்த குரல் வந்து தனித்துவம் பெற்றது, மகத்துவம் பெற்றது.
இந்த குரலுக்கு உரிய அங்கீகாரம் ஆஸ்கார் கதவை தட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததா கேன் we have Miss Sharda Ramanathan say a few words? குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. இன்றைக்கி ஒரு பயங்கர முக்கியமான நாள்னு நான் நினைக்கிறேன். அந்த நினைப்பை உங்ககிட்ட சொல்லிடுறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, அங்கே வந்து 2 பேர் அடுத்த ஜென்ரேஷன் இருக்காங்க. மியூசிக்கோட லாங்குவேஜ், மியூசிக்கோட ஈஸ்தெட்டிக், மியூசிக்கோட அர்த்தம், மியூசிக்கோட ஃப்யூச்சர் அவங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. தட் இஸ் ஒன். ரெண்டாவது, மேடையில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் மெனி டிரெக்டர்ஸ் தட் ஐ எம் லேர்னிங் ஃப்ரம். மணிகண்டன் சார், ரஞ்சித் சார், நலன், மாரி சார், அவங்களும் ஃப்யூச்சரில் they are going to change the course of how cinema looks. ஸோ இது வந்து நான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், ஒரு முக்கியமான நாள். அண்ட் இதெல்லாம் சேர்த்து கொண்டு வந்தது இங்கே உட்காண்டிருக்கார் சந்தோஷ் நாராயணன் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் மீனாட்சி, அது வந்து ஒரு சிவசக்தி மாதிரி ஒரு ஃபோர்ஸ் அது. அண்ட் எல்லாத்துக்கும் நடுவில் இங்கே இருந்தார் இவ்வளோ நாள் பீஷ்மர். கிளம்பிட்டாரா? ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே பெஸ்ட் ஆஃப் லக். அண்ட் ஐ ஆல்சோ லுக் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் யூ ஆல் ஒன் ஆஃப் தீஸ் டேஸ். அண்ட் தேங்க் யூ ஆல் ஃபார் லிஸ்னிங் டு மீ அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக். அடுத்ததா கார்த்திக் சுப்பராஜ் அவர்களே, would you like to say a few words? வணக்கம் அனைவருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து எல்லாம் பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கொரோனா வந்து இதெல்லாம் திரும்ப நடக்காமல் போயிருமோன்னு நினச்சேன். தேங்க்யூ. அண்ட் இந்த சாங் வந்து ரொம்ப நாளாக சந்தோஷ் வந்து வி ஹவ் பீன் டாக்கிங் அபவுட் இட். அவர் வந்து நிறையா சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா அவர் வந்து இது வந்து அவங்களோட பொண்ணோட லான்ச் அந்த மாதிரிலாம் அவர் பார்க்கல. மோர் ஆஃப் ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் சீனை வந்து இங்கே க்ரியேட் பண்ணுன்றது தான் அவரோட மெயின் மோட்டிவாக இருந்துச்சு. அண்ட் சூப்பர் சந்தோஷ், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது சாங்கு. அண்ட் அறிவு அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து ஜெகமே தந்திரமில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அறிவோட ஐ பிகம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் அறிவு. அண்ட் இந்த சாங்குமே வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி பியூட்டிஃபுல்லி ஷார்ட். வீடியோ யார் ஷூட் பண்ணான்னு தெரில, பட் செம்மையாக இருக்குது. ஸோ அந்த ஒரு நம்ம அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பியான்ஸே, எம்ஐஏ இந்த மாதிரி ஒரு மியூசிக் சீனுக்குள்ளே ஐ திங்க் வெரி சூன் அறிவு மாதிரி ஆட்கள்லாம் போய் ஒரு குளோபல் ஸ்டேஜில் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை பெருசாக்குவாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. Ranjit, I'm sure you have a lot to say because Castless Collectiveல Arivo is also a major part. So கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நாளாக அமையும். Over to you. எல்லோருக்கும் வணக்கம். பயங்கரமாக விசில் எடுக்கிறா நீ, சான்ஸே இல்லை. பாட்டை விட ஆக்சுவலி விசில் பயங்கரமாக இருக்குது. சந்தோஷ்க்கு வந்து நான் பயங்கரமாக நன்றி சொல்லணும். சந்தோஷ் நானும் அட்டகத்தியில் ஆரம்பிக்கிறப்போ சந்தோஷ்க்கு நான் ஒரு சவுண்டு சொல்கிறேன், சந்தோஷ் ஒரு சவுண்டில் இருந்தார். ஆக்சுவலி அவர் கொஞ்சம் வேறு மாதிரி மியூசிக் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் நான் வந்து கானான்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சவுண்ட் இருக்குதுன்னு சொன்னேன். அப்புறம் அதில் அடியன் கானமயில் குயிலேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும் அட்டகத்தியில். அது இது வரைக்கும் ஸ்டேஜ் பண்ணாத ஒரு சவுண்ட் அது. இப்போ நான் சின்ன வயசுலேயே பிறந்ததுலேருந்து இருக்கிறது சவுண்ட், அந்த சவுண்ட் வந்து செம்ம சூப்பரான்னு சொன்னேன். வளர்ந்தது எல்லாமே வந்து இந்த பறை இசை வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம் என்னுடைய லைஃப்பில். நான் சந்தோஷ் கிட்ட நான் வந்து இப்போ என்னென்னா சினிமாவுக்குன்னு சில சவுண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, தென் மாவட்ட சவுண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து வட மாவட்டம்னா சென்னை பேஸ்டு, அப்புறம் வந்து வடார்காடு இது சுற்றி இருக்கிற ஒரு சவுண்ட் வந்து தென் மாவட்ட சவுண்டோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி. இப்போ அது பறையிலேயே பார்த்தீங்கன்னா, இப்போ ஜேகே சொல்கிறப்ப சொல்லியிருப்பார், அந்த பெரிய பறை இருக்குல்ல பலகன்னு சொல்லுவாங்க, அது பறன்னு கூட சொல்ல மாட்டோம், பலகன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சவுண்ட் இருக்குது. ஆனால் பாட்டு சாவுக்கு வந்து இப்படி ஒரு பாட்டு பாடுவாங்க, இதை வந்து நான் வந்து ஸ்டேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் கிட்ட சொல்கிறப்போ, சந்தோஷ் எப்படின்னா வந்து அந்த சவுண்ட் அவருக்கு ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதோட வேல்யூலேயே அது வந்து ப்ரெசென்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுவார். அதுதான் சந்தோஷ் கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது என்னென்னா இன்டர்பிரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மியூசிக்கை வந்து டைல்யூட் பண்ணாமல் அதோட ஸ்ட்ரென்த்தை அப்படியே வந்து கொடுக்குறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அதோட ஸ்ட்ரென்த்தை கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரென்த்துலேருந்து இன்டர்பிரேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ஆர்ட்டில். ஏன்னா வந்து இங்கே ஆர்ட்டில் குறிப்பாக இசையில் வந்து நிறைய பாகுபாடுகள் இருக்குது. அதை வந்து இந்த சமூகம் தெரிஞ்சே தான் அக்செப்ட் பண்ணியும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதை வந்து நம்ம டைல்யூட் பண்ணோம், அதை எரேஸ் பண்ணோம், அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான்
எனக்கு இருந்தது, என்னை போல் இருக்கிற நிறைய பேருக்கும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் சந்தோஷை நான் வந்து பார்க்குறேன். சந்தோஷ் கிட்ட பேசுகிறப்ப ஃபஸ்ட்டு கானாபாலை இன்ட்ரடியூஸ் பண்ணதாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் சந்தோஷோட மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா அடுத்த படமே ஜிகர் தண்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் மியூசிக் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். சந்தோஷ் கிட்ட சொன்ன சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருந்தது அந்த பேண்ட் சவுண்டு, அந்த சவுண்டை அப்படியே யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னென்னா இங்கே ஆல்ரெடி வந்து மரபு ரீதியாக பல இசைகள் இருக்குது. அந்த மரபு ரீதியான இசைகளை வந்து எது வந்து ஸ்டேஜ் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து ஒரு கல்ச்சுரலாக ஒரு சடங்கு இங்கே இருக்குது. அந்த சடங்கை நம்ம வந்து உடைச்சிட்டு சவுண்டுக்கு ஈக்குவலாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத வந்து சந்தோஷ் எப்போ புரிஞ்சிக்க ஆரம்பித்தாரோ அப்போவே வந்து சந்தோஷ் வந்து செம சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்துட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கு வந்து சந்தோஷ்க்கு ஒரு வாழ்த்துக்கள். அதோட தொடர்ந்து சந்தோஷ் வந்து யூஸ் பண்ணுற சவுண்டாக இருக்கட்டும், மியூசிக்காக என்ன சொல்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வாய்ஸஸ் முக்கியமாக வந்து சந்தோஷோட படங்களை பார்த்திங்கன்னா நிறைய புது வாய்ஸஸ் வந்து பயன்படுத்திருப்பார். அந்தளவுக்கு வந்து சந்தோஷ்க்கு வந்து பெரிய சினிமா மேலே சந்தோஷ்க்கு பெரிய ஆர்வம் இல்லை, அது எனக்கு தெரியும். சந்தோஷோட ஆர்வமே வந்து இந்த மாதிரியான இண்டிபெண்ட் மியூசிக் சைடில் வேறு ஏதோ பண்ணோம் அப்படின்னு தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருக்காரு. அதுக்கான ஒரு இடமா டெஃபினட்டாக இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக இண்டிபெண்ட் மியூசிக் சினிமா அப்படின்றது வந்து தனித்தனியாக நிறைய நாடுகளில் இருந்தாலும் இந்தியாவில் பொதுவாக குறிப்பாக தமிழ் சூழலில், சவுத் இந்தியன் சூழலில் வந்து அது பெருசாக இல்லவே இல்லை. அது எனக்கு நான் தொடர்ந்து அதை வந்து எப்படியாவது வந்து இந்த மாதிரி ரூட் லெவலில் ஆர்டிஸ்ட்டை வந்து ஸ்டேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இப்போ அறிவோட சேர்ந்து ஒர்க் பண்ண இப்போ காஸ்ட்லெஸ் கலெக்டிவ்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணது, தென்மாவுள்ள கொண்டு வந்தது, அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட்டை நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதில் தான் அறிவு வந்து வந்தான். அறிவு நான் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ இருந்த அறிவு வேறு, இப்போ இருக்கிற ஒரு அறிவு வேறு. ஃபஸ்ட்டு இருக்கிறப்போ வந்து பயங்கர என்ன சொல்கிறது ரொம்ப அக்ரெசிவாக இந்த சமூகத்தை வந்து புரிஞ்சிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு உடஞ்சி செதறி ஒரு கோவப்படுற அழற அந்த மாதிரியான ஒரு அறிவை தான் நான் பார்த்தேன். இப்போ வந்து அந்த அறிவு வந்து இப்போ அந்த கோபத்தை எல்லாம் வார்த்தையாக மாற்றுற ஒரு வித்தையை வந்து கற்றுருக்கான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அறிவுடைய. ஏன்னா தொடர்ந்து நிறைய அவனுடைய ஆல்பம் வந்து தொடர்ந்து நான் பார்த்துட்டே இருக்கிறப்போ அவனுடைய வார்த்தை பிரயோகம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த சாங் எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு லிரிக் காட்டினா, அதுக்கப்புறம் வந்து அந்த ஷூட் பண்ணுறப்போ அந்த வீடியோ காட்டினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்கு வந்து அறிவோட வளர்ச்சியை பார்க்குறப்போ நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாக வந்து மாறிட்டுருக்கான். நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு இப்போ நிறைய ரேப்பர்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் உருவாகிட்டுருக்காங்க, தமிழ் சூழலில் உருவாகிட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறள்னு ஒரு மூமெண்ட் இருக்கும், அறிவு அது வந்து பண்ணிட்டுருக்கான். அது எப்படின்னா ஒவ்வொரு பார்க்காக போவாங்க, அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பாடுவாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா வந்து ரெகுலராக அதை வந்து பண்ணி அங்கேருந்து நிறைய ஆர்டிஸ்ட் உருவானாங்க. அந்த ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து தான் மார்கழியில் மக்கள் இசைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அதில் வந்து எல்லாருக்கும் தர முடியல, ஆனால் சில ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் வந்து நம்ம வந்து அந்த ஸ்டேஜ் பண்ணோம். அதுவும் ஒரு பெரிய லெவல் சக்ஸஸாக மாறுச்சு. அப்போ இப்போ என்னென்னா ஓரளவுக்கு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோடைய ஒரு தேவை வந்து அதிகரிச்சிருக்கிறதா, இல்லை மக்கள் வந்து அவங்க கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது வந்து இந்த டிஜிட்டலாக மாறினதுக்கப்புறம் வந்து இதோட சக்ஸஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கானா பாடல்கள் வந்து நீங்கள் யூடியூப்லலாம் போய் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வந்து வியூஸ் பார்த்துருக்காங்க. அந்த சாங்கெல்லாம் பார்க்குறப்போ நமக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப சாதாரணமாக எந்த எஃபோர்ட்டும் இல்லாமல் வெறும் ரியலிஸ்டிக்காக அவங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த சவுண்டு அந்த லிரிக்கை வச்சு அந்த வார்த்தையை வச்சு பாடி, அந்த குரல் கூட பார்த்தீங்கன்னா வெல் ட்ரைன்டெல்லாம் இருக்காது, அவங்களுக்கு என்ன வருமோ அதை வச்சு பாடி, ஆனால் மக்கள் அவ்வளோ ரசிக்கிறாங்க. இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சராக நான் பார்க்குறேன். ஆனால் முன்னாடி என்ன இருந்ததுன்னா இதுதான் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான், இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருந்தால் தான் இவங்களெல்லாம் பாட முடியும், இந்த குரல்கள் தான் வந்து மக்கள் ரசிப்பாங்கன்னு ஒன்று இருந்ததில்ல. அந்த மாயை வந்து டெஃபினட்டாக டிஜிட்டல் தான் உடச்சி தான் நான் நினைக்கிறேன். அது பெரிய ஃப்ரீடமை இந்த டிஜிட்டல் யுகம் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து மாஜா மாதிரியான ஒரு பெரிய கார்ப்பரேட் வந்து உள்ளே வந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டை வந்து எடுத்து வெளியே கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறதே வந்து ஒரு முக்கியமான முயற்சியாக நான் வந்து பார்க்குறேன். மாஜாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக இந்த மாதிரி நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கள் மார்கழி மக்கள் இசைக்கும் அவங்க வந்து பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் தொடர்ந்து வந்து அவங்க கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய இப்போ காஸ்ட்லெஸ் கலெக்டிவ்லேயும் நிறைய ஆர்டிஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கிறோம். நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டு அப்புறம் சவுண்டை வந்து புதுசாக க்ரியேட் பண்ணலாம், பெரிய ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. வருங்காலத்தில் டெஃபினட்டாக அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். தி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச
ஆக்சுவலி வந்து தீயோட இன்னசென்ட் இருக்குல்ல, அவங்க இப்படியெல்லாம் பாடுமான்றது தான் ஃபஸ்ட்டு கேள்வியே அது. அந்த அளவுக்கு பயங்கர சாஃப்டாக இருக்கும் தீயும் வந்து பிளாக் ஆர்டிஸ்ட்டை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் தீயும் நானும். அப்புறம் பிளாக் ஆர்டிஸ்டோடைய இப்போ இருக்கிற யாரெல்லாம் இருக்கிறாங்க, இப்போ மியூசிக் சைடில் வந்து இவங்க இந்த மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தீக்கு வந்து இந்த பாலிடிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. இங்கே என்ன மாதிரியெல்லாம் சூழல் நடந்துட்டுருக்கு, என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, பொதுவாக இங்கே காஸ்ட் பாலிடிக்ஸ் வந்து இங்கே தமிழ் சூழலில் ஏன் இவ்வளோ இருக்குது, குறிப்பாக மியூசிக் சைட்லேயும் ஏன் இந்த அளவுக்கு இருக்குது, ஏன் ரூட் லெவல் ஆர்டிஸ்ட் ஏன் வந்து ஸ்டேஜ் பண்ணுறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீயோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா என்னுடைய பாடல்கள் இருக்கிற வெறும் பாடலை மட்டும் வந்து பார்க்க மாட்டாங்க, பாடல் பின்னாடி இருக்கிற அரசியலும் புரிஞ்சுக்க வந்து வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, என்கிட்டயும் கேட்டிருக்காங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட நான் வந்து பேசியிருக்கிறேன். அந்த இதில் வந்து வெறும் ஆர்டிஸ்ட்டாக இல்லாமல் பொதுவாக ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவசியம் அப்படின்னு நான் நினைப்பேன். நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்கிறதா வளர்த்துக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். அந்தளவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் தீயும் அரியும் சேர்ந்து பாடினதே ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஒரு மூவாக தான் நான் வந்து பார்க்குறேன். ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் ரீதியான வரலாற்று ரீதியான ஒரு தொடக்கமாக இதை நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா 2 பேருக்கும் பின்னாடியும் 2 வாழ்க்கை முறைக்கும் பின்னாடியும் ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. அந்த வரலாறை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பாடல் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. சந்தோஷ் நாராயண் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா சந்தோஷோடைய அந்த ஆர்வம் இருக்குல்ல, இண்டிபெண்ட் மியூசிக்கில் அவருடைய எஃபர்ட் இருக்குல்ல, ஒரு என்ன சொல்கிறது, இங்கே வந்து பயங்கர ஒரு பிஆர்ஓ மாதிரி பயங்கரமாக ஒர்க் பண்ணிருக்காரு. இது எப்படியாவது வந்து ஸ்டேஜ் பண்ணிடணும், கரெக்டாக கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறதுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சந்தோஷுக்கு வாழ்த்துக்கள். மீனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீனு வந்து ஒரு பெரிய ஒரு புஷராக இருந்துகிட்ருக்காங்க. தீக்கும் சரி சந்தோஷுக்கும் சரி ஒரு பெரிய சப்போர்ட்டராக இருக்காங்க. மீனு வந்து தொடர்ந்து இதை பற்றி ஒரு பயங்கர எக்ஸைட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம பாட்டு கேட்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மீனு சொல்கிறோம் பாட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிடும். அப்புறம் அப்படியே பாட்டு கேட்டு பிடிக்கலன்னா எப்படி பிடிக்கலன்னு சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு சொல்லிடும், ரஞ்சித் இது சந்தோஷம் நைட்டு ஃபுல்லாக பயங்கரமாக வேலை செஞ்சுட்டான், சூப்பராக இருக்குது, நீ வந்து கேள பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிடும். பாட்டு போய் கேட்டோன்னே எனக்கு பிடிக்கலன்னா நான் எப்படி அந்த அளவுக்கு வந்து மீனை வந்து ஒரு முன்னாடியே நம்மளை வந்து தயார்படுத்துகிறோம். ஆனால் நம்ம பிடிக்கலன்னு சொல்கிறோன்னு வச்சிங்களேன், அது வேறு விஷயம். அது சந்தோஷ் வந்து அக்செப்ட் பண்ணுவார். ஆக்சுவலி அது ரொம்ப சூப்பரான விஷயம். எனக்கு பிடிக்காத பாட்டு என் படத்தில் இன்றைக்கி வரைக்கும் இல்லை. அதனால் சந்தோஷ் அதை உடனே சரி ஓகே வேணா அப்படின்னு தூக்கிடுவார். அந்தளவுக்கு வந்து மீனோட எஃபர்ட் இருக்கும். இந்த எஃபர்ட் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். இந்த எஃபர்ட் ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். இந்த நிகழ்வை ஏற்படுத்திய இதை வந்து ஒரு சூப்பரான ஒரு முன்முயற்சியாக நான் பார்க்குறேன். இதை தொடர்ந்து நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வெளியே வரணும், அவங்களுக்கான மார்க்கெட் கிரியேட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ரூட் லெவலில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டு கூட வந்து இந்த டிஜிட்டலாக இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் மூலமாக வந்து அவங்க பெரிய லெவலில் வந்து சக்ஸஸாக வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த சாங்கை வந்து பெரிய லெவலில் அவங்க வந்து எல்லாரும் கூட போய் சேர்த்துட்ருக்காங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா தமிழ் சூழலையும் இல்லை இந்திய சூழலையும் வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சினிமாவோடைய ஒரு பிரதி மாதிரி மாறிட்டாங்க. அதுதான் பெரிய சிக்கலாக இருக்குது. சினிமா வந்து ஒரு பெரிய பயங்கரமாக சினிமா சவுண்டு வந்து இங்கே வந்து பெரிய ஆதிக்கம் நிகழ்த்திட்டுருக்கு. அந்த சவுண்டுக்கு அகெயின்ஸ்டாக நிச்சயமாக நான் எதிராக தான் சொல்கிறேன். இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வரணும், அந்த உலகம் பெரிய அளவில் விரிவடையணும். இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோடைய அந்த சுதந்திரத்தன்மை சினிமாவுடைய பிரதியாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன். சினிமாவுடைய பிரதி இல்லாமல் அது ஒரு பெரிய பாய்ச்சலாக ஒரு சுதந்திரத்தன்மையோடு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மாஜா மாதிரியான நிறுவனங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல தொடக்கமாக நான் பார்க்குறேன். மகிழ்ச்சி, உண்மையிலேயே எனக்கு பெரிய மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறது. நன்றி, தேங்க்யூ. அவர்கள் ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்காரு, வேலிட் பாயிண்ட்ஸ் as well. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது தேவா சார், கண்டிப்பாக எங்களை பிளெஸ் பண்ணி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசணுமே. யாரோ ஒருத்தருங்க ரீரிகார்டிங் கொடுத்துட்டே இருக்காரு. எல்லோருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இந்த பாட்டு பார்த்து நான் உண்மையிலேயே மறந்து போயிட்டேன். சந்தோஷ் அப்படி இருந்தது உங்களுடைய மியூசிக். ஃபஸ்ட்டு சந்தோஷ் வந்து அவருடைய உழைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, தீயை ப்ரைஸ் பண்ணுறத விட மற்றவங்களை அவர் ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவார்னு சொன்னார் டைரக்டர் ஒருத்தர். அது உண்மைதான். அவர் யாரையுமே வந்து இவர் சாதாரண ஆளுன்னு நான் சொல்லி கேள்விப்பட்டதே இல்லை. அதனால தான் அது ஒரு பெரிய ஊக்கம். ஒரு மியூசிக் டைரக்டர் அதை சொன்னாவே போதும், பாடுறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டானிக் மாதிரி.
அற்புதமான ஒரு இந்த விழாவில் கலந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு பெரும் மகிழ்ச்சி எனக்கு என்னென்னா, ஸ்டேஜில் வந்து பறை இசை கொடுத்த கலைஞர்களுக்கு என்னை வச்சு மாலை போட சொன்னதே எனக்கு பெரிய வாழ்நாள் சாதனையாக நினைக்கிறேன் அது விஷயத்தை. அது வந்து சந்தோஷ் அவர்களுக்கும் மீனாட்சி அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தி அவர்களுடைய பாட்டு அறிவு, லிரிக்ஸ் பின்னிட்டான். இல்லை அறிவு தானேப்பா, அறிவு தானே, அற்புதம். எல்லாரும் பாராட்டுனது அந்த அந்த மண்புழு அந்த விஷயத்துலேருந்து வந்து இது டைரக்டர் ரஞ்சித் அவர்கள் அழகான ஒரு விஷயத்த சொன்னார். அது புரிஞ்சவங்களுக்கு புரியும். அது அற்புதமான அது ஒரு விஷயத்த லிரிக்ஸில் கொண்டு வந்திருக்கார் அறிவு தம்பி. அதே மாதிரி தி பார்க்குறதுக்கு தமிழே தெரியாத ஆள் மாதிரி தெரியுது தி. ஆனால் என்ன உச்சரிப்பு, என்ன அற்புதமான அது பாட்டு. அறிவும் அவ்வளோ அழகாக அந்த ஸ்டைலிஷ் ரொம்ப நல்லா பாடியிருக்கார். உங்கள் முன்னேற்றத்தில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தீயை பற்றி நான் நிறைய பாடல்கள் சந்தோஷ் பழக்கம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய பேர் அவங்கள பாராட்டி நான் கேட்டிருக்கேன். நானே அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன். இது ஒரு அற்புதமான ஒரு தனி த ஸ்டைல் ஆல்பம் இருக்கு. இது வந்து நிச்சயமாக உலக புகழ் பெறும் அளவுக்கு இந்த வீடியோ சாங்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த மூவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இங்கே எல்லா புதிய இயக்குனர்கள், நல்ல டாப் லெவலில் போகிற இயக்குனர்கள்லாம் இன்றைக்கி தான் நான் சந்தித்தேன் ரொம்ப பேர். எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கும் மீனாட்சி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல வாழ்க்கையில் வெற்றி 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 தான். சூப்பரான இடத்துக்கு போய் ஸ்டாண்டர்டாக இருப்பீங்க. அதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா காம்பியர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் தேங்க்ஸ், நன்றி, வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து ஸ்பீச் அந்த மாதிரி பேச தெரியாது, இன்னும் பழக்கமே இல்லை. ஆனால் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் யூ ஆல் ஃபார் கம்மிங். இது வந்து எனக்கு வந்து ரொம்ப I'm so touched and I'm so moved. எல்லாருக்கும் வேலை இருக்குது, நிறைய இது இருக்குது. எல்லோரும் நம்மளுக்காக டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மாஷாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க வந்து the work they're doing for independent artists is mind blowing. நிறைய பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து எங்கள் பாட்டு ரிலீஸ் ஆகிறது அந்த சந்தோஷத்தை விட எனக்கு வந்து இது ஒரு தமிழ் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், சவுத் ஏஷியன் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வருதுன்னு ஒரு சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து அமித் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அமித் அண்ணா வந்து he's done an amazing job. Mocha team, they've like அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக தூங்காமல் நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் எனக்கு வந்து அறிவு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்டிஸ்ட் இன் த வேர்ல்ட். ஐ வுட் சே ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்டிஸ்ட் இன் த வேர்ல்ட் ரைட் நவ். அண்ட் சந்தோஷ் அப்பா வந்து எனக்கு ஃபேவரட் ஆர்டிஸ்ட், எல்லாமே ஃபேவரட். ஸோ நான் வந்து ஐ கன்சிடர் மை செல்ஃப் ரியலி லக்கி to be working with him and to see him work. So அது என்னோட கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங். ஸோ தேங்க்யூ. வேறு மணிகண்டன் அங்கிள் வந்து அவர் பெரிய தேங்க்யூ சொல்லணும். அவர் வந்து இந்த பாட்டோட ஒரு இன்ஸ்பிரேஷன் ப்ளஸ் அவரோட ஃபிலாசபி அண்ட் அவரோட ஐடியாலஜிஸ் எல்லாமே இந்த பாட்டுக்கு ஒரு ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன். மாரியண்ணா வந்து பயங்கரமாக விஷுவலி எப்படி இருக்கணும், என்ன இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும்லாம் நிறைய சொல்லியிருக்கார். ஸோ அது பயங்கர இன்ஸ்பிரேஷன். அதுவும் Sayana, who has done an amazing, he's done the best mix. He's a genius. Kalaimamani. So ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் வந்து எல்லாரையும் தேங்க் பண்ணியிருக்கேனா, எல்லாரையும் தேங்க் பண்ணேனா. Auntie Sudha, thank you so much. She's like I am here because of her. I would say that, like I really mean that when I say that. Thank you so much. வேற அம்மா யாரு? அம்மாவே மறந்துட்டேன். ஸோ வந்து அம்மா தான் வந்து எல்லாமே.
அம்மா தான் கடவுள். ஸோ ஸோ தேங்க்யூ. ஸோ எனக்கு வந்து இது நான் வந்து ஐ ஜஸ்ட் விஷ் இது இந்த இந்த மாதிரி இப்படி வர வைத்து நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க. இந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதுதான் மெயினாக நடக்கணும்னு ஆசை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ தி. ரொம்ப ஸ்வீட்டாக என்டியரிங்காக இருந்துச்சு. இந்த காலத்து குழந்தைங்க வந்து அம்மா சும்மா இரு அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க வந்து அம்மா கொஞ்சம் சொல்ல அப்படின்றாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது இவருடைய வார்த்தைகள் நிறைய பேரை சிந்திக்க வச்சிருக்கு. இவருடைய பேச்சு வீச்சு மாதிரி இருக்குமா பார்த்துக்கலாம். வாங்க அறிவு. பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் அறிவு. எல்லாருக்கும் வணக்கம். என்ஜாய் என்ஜாமி இந்த பாடல் வெளியீட்டு விழாவுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வருகை தந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோருமே தங்களுடைய பிஸியான காலகட்டத்திலையும் இந்த பாடலுக்கு குறிப்பாக இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்திருக்கிறதுக்காக மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாட்டை பற்றி உங்ககிட்ட ஒரு சில தகவல்களை நான் பகிர்ந்துக்கிறோன்னு ஆசைப்பட்றேன். நிச்சயமாக இதை விட இந்த பாட்டை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு சிறந்த தருணம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் ஒரு சிறிய நேரத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ஜாய் என்ஜாமி இந்த பாடல் யாரை பற்றி பேசுது? எங்கள் பாட்டி வந்து என் சாமின்னு கூப்பிடுவாங்க. என் சாமியை சாப்பிட்டியான்னு கூப்பிடுவாங்க. என் சாமி நல்லா இருக்கியா, ஏன் சாமி சோகமாக இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என் பாட்டி வந்து என்னை சாமின்னு கூப்பிடுவாங்க. அவர்களுடைய கதை தான் இந்த பாடல். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக நிலமற்று இந்த மண்ணில் வாழ்ந்த, இந்த மண்ணெங்கும் உழைத்து கொண்டே இருந்த ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்த ஒரு ஒரு மக்கள் கூட்டத்தை பஞ்சத்தின் காலத்தில் இலங்கைக்கு தேயிலை தோட்டங்களுக்கு அடிமையாக வேலை செய்யறதுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே வந்து விர்ஜின் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. மனித கால் தடங்களே படாத காடுகள். அந்த காடுகளை அழித்து அவர்கள் நகரங்களை உருவாக்குறாங்க, அவர்கள் வீடுகளை உருவாக்குறாங்க. அங்கே உள்ள இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய பங்காற்றுறது அங்கே உள்ள தேயிலை தோட்டத்தில் இலை பறிக்கிற கூலி தொழிலாளர்கள் தான். அவர்கள் எல்லாம் இங்கிருந்து போனவர்கள் தான். குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு சேரிகளிலிருந்து போனவர்கள் தான் அவர்கள், உழைக்கும் மக்கள். அதன் பிறகு அந்த நாட்டில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும், திருப்பி நீங்கள் உங்கள் ஊருக்கு போகணும்னு சொல்லி தான் எங்கேருந்து போனோமோ அங்கேயே திருப்பி கொண்டாந்து விட்டுடுறாங்க. அப்படி திருப்பி கொண்டாந்து விடும்போது இலை பறிக்க மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. ஏன்னா ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறை அங்கேயே பிறந்து வளர்ந்தாச்சு, அவர்களுக்கு அந்த தொழில் மட்டும்தான் தெரியும். திருப்பி இங்கே உள்ள மலைப்பகுதிகளுக்கு போகிறாங்க. இங்கே உள்ள ஊட்டி, கொடைக்கானல், கூடலூர், வால்பாறை எல்லா இடங்களையும் போய் தேயிலை தோட்டங்களை வேலை செய்கிறாங்க. அப்படி அங்கேருந்து உழைத்து அப்புறம் அங்கே தேயிலையில் வேலை கிடைக்கலன்னா, ஏன்னா இங்கே ஏற்கனவே தேயிலை தோட்டத்தில் தொழிலாளிகள் இருப்பாங்க. அப்போ வேலை கிடைக்கலன்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, கூலி வேலைக்கு, கொளுத்து வேலைக்கு போய் பெயிண்ட் அடித்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி வளர்த்து கொண்டு வந்து ஆளாக்கி நிறுத்தி அவர்கள். அதில் ஒரு அம்மா, அவங்க பேர் வள்ளியம்மாள், அவங்க தான் என் பாட்டி, அவங்க பேரன் தான் நான். அவங்களுடைய பாடல் தான் இது, அவங்களுடைய கதை தான் இது, அவங்களுடைய உழைப்பு தான் இது. குறிப்பாக நம்முடைய வேர்களை நாம் நினைவு கூறுறதே கிடையாது. நம்முடைய வேர்களை மறக்கிறதுனால தான் நாம் வந்து சண்டையிட்டுக்கிறோம். நமக்குள்ள நிறைய முரண்களை வந்துக்கிட்டே இருக்குது. நம்முடைய வேர் என்ன, நம்முடைய வேர் உழைப்பின் வேர், நம்முடைய பண்பாடு என்ன, நம்முடைய வேர் என்ன, நாம் யார் அப்படிங்கிறத நாம் தேடுறதை மறந்துட்டோன்னு நினைக்கிறேன் நான். அப்படி எங்கள் பாட்டி வந்து இந்த ஊருக்கு வந்து வளர்ந்து என்னை ஆளாக்கி கொண்டு வந்ததில் எனக்கு ரேப்னா என்னன்னு தெரியாது, எனக்கு ஹிப்ஹாப்னா என்னெல்லாம் தெரியாது. ஆனால் நான் மிகப்பெரிய ஹிப்ஹாப்பாக பார்க்குறதே எங்கள் பாட்டி சொல்கிற கதைகளை தான். ஏன்னா கதை சொல்கிறதான ரேப்பு, அது தாண்டி வேறு எதுவுமே இல்லை அதில். அப்படின்னா எங்கள் பாட்டி தான் பெஸ்ட் ரேப்பர் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவேன் நான். எனக்கு அதை நான் வந்து உண்மையாகவே அதை மீன் பண்ணுறேன். ஏன்னா ரேப்புங்கிறது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கலை வடிவம். அது வந்து ஒரு எலைட்டான இடத்துல இருந்து வந்தது கிடையாது. அது வந்து ஒரு உயர்தட்டு சமூக மேல்தட்டில் இருக்கிற பிரச்சனைகளை பேசினது கிடையாது. ரேப் என்பது இல்லாதவனுடைய கலை. அது வந்து என்னுடைய கதை இருக்குது, என்கிட்ட இசை கிடையாது, என்கிட்ட ஒரு பாட்டு இருக்குது, என்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, அதை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு அதுக்கான வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு இருக்கிற சமயத்தில் அவர்களால் உருவாக்கப்பட்ட கலை வடிவம் தான் இந்த ஹிப்ஹாப். அப்படி இந்திய மண்ணுக்கான ஹிப்ஹாப்பாக ஒப்பாரியும் கானா பாடல்களும் நாட்டுப்புற பாடல்களும் எண்ணற்ற மக்கள் கலைஞர்களும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா இந்தியாவுக்கான ஹிப்ஹாப் வந்து ஒப்பாரி தான். அதனால தான் இந்த பாட்டில் வந்து ஒப்பாரி பாடலை வச்சுருப்போம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஒப்பாரி அப்படிங்கிறது. அதே போல் நான் இன்ஜினியரிங் படித்தேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணணும், நம்ம பாட்டு யாராச்சும் கேட்க மாட்டாங்களான்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும்.
காலேஜ் படிக்கும்போது ஒரு 2000 ரூபாய் எங்கேயாச்சும் நான் வந்து ஒரு காலேஜில் போய் பாடினேன்னா எனக்கு ப்ரைஸ் மணி கிடைக்கும், 2000 ரூபாய் 5000 ரூபாய் அப்படி கிடைக்கும். அதை கொண்டு போய் ஒரு ஸ்டுடியோவில் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவேன். அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை என் 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புவேன். இமெயில் ஐடி அப்போ தான் வந்து அறிமுகமாக இருந்துச்சு எனக்கு. நான் வந்து எல்லாருக்கும் அதை இமெயில் அனுப்புவேன். இப்போ கூட இருக்கும், எல்லாருக்கும் அனுப்பிச்சிடுவேன். அது எனக்கு தெரியாது, அது வந்து ஒரு யூடியூப்பில் போட்டு இப்படி அனுப்பணும், அது வந்து எடுத்து ஷேர் ஆகிடாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய பாட்டை 20 பேர் கேட்பாங்க. அந்த 20 பேரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா என் உலகம் அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு அரக்கௌண்ட்லேயே நான் இருந்துட்டு இருந்தேன். ஆனால் முதல் முறையாக நான் காலேஜ் படிக்கும்போது அட்டகத்தின்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த படத்தில் வந்து அடியன் காலமயில் குயிலேன்னு ஒரு பாட்டு இருந்தது. அந்த பாட்டை நான் கேட்கும்போது நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தரும் பைக்கில் ஊட்டிக்கு போகிறோம். அந்த மலை முழுக்க எனக்கு அந்த பாட்டு எதிரொலிச்சுது. அது வந்து என்னால் இப்போ வரைக்கும் அந்த தருணம் எனக்குள்ளே இருக்குது. அந்த பாட்டு என்னை ஏதோ பண்ணிகிட்டே இருந்துச்சு. அந்த பாட்டு என்ன பேசுது, அந்த பாட்டு என்கிட்ட ஏதோ உரையாடுது. அந்த குரல் வந்து அது ரொம்ப பட்டி தொட்டியங்கும் பிரபலமான ஒரு பாடல் அது. அந்த பாட்டு என்னை ஏதோ பண்ணிகிட்டே இருந்துச்சு. அதுதான் என்னுடைய வேர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் அந்த இயக்குனர் யார் அப்படின்னு நான் கூகுள் பண்ணி தேட ஆரம்பித்தேன். அதன் பிறகு அவருடைய பேட்டிகளை பார்க்க ஆரம்பித்தேன். அவருடைய படைப்புக்கும் அவருக்குமான அந்த பேலன்ஸ் இருக்குல்ல, படைப்பு என்னவோ அதுவாகவே படைப்பாளியாக இருக்கிற அந்த ஆச்சரியத்தை வந்து அவர்கிட்ட நான் உணர்ந்தேன். அதன் பிறகு அவரை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் நான் சந்திக்கணும்னு முயற்சிக்கல. நான் வந்து போய் பார்க்கணும், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், இல்லை ஒரு வாய்ப்பு கேட்கணும்னு நான் நினைக்கல. எனக்கு அது தெரியாது ஆக்சுவலாக. ஒரே ஒரு கான்டாக்ட் கூட எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு சமயத்தில் அவர் வேலூருக்கு வராருன்னு கேள்விப்படும்போது நீலம் பண்பாட்டு மையத்திலேருந்து உதயா அவர் என்னை வந்து ட்ரெயினில் எதாச்சியாக பார்த்துட்டு அவர் கையில் அயோத்திதாச பண்டிதர் புத்தகம் வச்சுருந்தார். அயோத்திதாச பண்டிதர் எனக்கு தெரியுமே, நான் அவரை படிச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹாய் அப்படின்னு நான் கனெக்ட் ஆகும்போது, நீங்கள் எங்கே போகிறீங்க, நான் இந்த மாதிரி இயக்குனர் பா ரஞ்சித் வராருன்னு சொல்கிறாங்க, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி நானும் அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக அவர் இயக்குனரோட வர வேண்டியவர் ட்ரெயினில் வராரு தாமதமாக. ஆனால் அவர் என்னை நேரடியாக அவர்கிட்ட கூப்பிட்டு போய் என்னை ஒரு புகைப்படம் எடுக்க வச்சார். தட் மேட் மை டே. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு அந்த அதிர்ச்சியிலேருந்து நான் மீளவே இல்லை. ஆனால் ஒரு மாதம் கழித்து உதய எனக்கு கால் பண்ணி கேஸ்ட்லெஸ் கலெக்டிவ் மியூசிக் பேண்டுக்கான ஆடிஷன் நடக்குது, அந்த ஆடிஷனுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். என்கிட்ட ஒரு கவிதை இருந்துச்சு, ஆண்ட்ராய்டு யுகத்து அம்பேத்கர் பேரர்கள்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப உணர்வுபூர்வமாக எல்லா இடங்களையும் அந்த கவிதை படிப்பேன். சாதிதான் சமூகம் என்று முரண்டு பிடித்தால் மீண்டும் சொல்கிறோம், மன்றாடும் மாக்கள் அல்ல நாங்கள், தேவைப்பட்டால் வீசும் காற்றிலும் விஷம் பரப்பிவிடும் ஆண்ட்ராய்டு யுகத்து அம்பேத்கர் பேரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் ஊரில் அம்பேத்கருடைய நினைவு நாள், பிறந்த நாள் எல்லா நிகழ்வுகள் வரும்போது அந்த பாட்டை நான் பாடியிருக்கேன். அந்த கவிதையை நான் வாசிச்சிருக்கேன். அந்த ஆடிஷனில் வந்து நான் அந்த கவிதையை வாசித்து எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆன தலித் சுப்பையான ஒரு கலைஞர் இருக்கார். அவர் பாண்டிச்சேரியில் இருக்கார். அவருடைய 2 புத்தகங்கள் இருக்குது, இசைப்போர் அப்படின்னு. தன்னுடைய இசையை தன்னுடைய கலையை ஆயுதமாக பார்க்கக்கூடிய ஒரு மூத்த கலைஞர். அவர் தான் எங்கள் வீதிகளில் நின்று பாடினவர். அவர் வீதிகளில் நின்று பாடினாலும் அவருடைய பாட்டு வந்து ஒரு அம்பேத்கருடைய வால்யூமுக்கு சமம். அவருடைய ஒரு பாட்டை கேட்டால் அம்பேத்கருடைய ஒரு வால்யூம் நீங்கள் படிச்சிங்கன்னு அர்த்தம். அந்த க்ரக்ஸ், அந்த எசன்ஸ் வந்து ஒரு பாட்டில் அவர் கடத்திடுவார். அவரை வந்து நான் எனக்கு எப்படி சொல்கிறது, அவருடைய பாட்டை நான் அந்த ஆடிஷனில் பாடி காட்டும்போது இயக்குனர் என்னை செலக்ட் பண்ணார். உள்ள நீ வா, நீங்கள் வந்து இதுக்காக எழுது அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு நான் கேஷ்லெஸ் கலெக்டிவ் நிறைய பாடல்கள் எழுதினேன். டென்மா எனக்கு நிறைய உதவிகள் செய்தார். என்னுடைய பேண்டில் இருக்கிற முத்து, இசைவாணி, பாலச்சந்தர், இப்படி எனக்கு ஒரு புதிய வட்டம் உருவாக்குச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம பொலிட்டிக்கலாக எழுதுகிறோன்னு எல்லாருமே வந்து என் ஸ்கூலில் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கலாய்ப்பாங்க. ஏன்னா ஐயான்னு தான் கூடுவாங்க. என்னை வந்து வாடா மாமா மச்சான் என்னை கூட மாட்டாங்க, ஐயா வாங்க ஐயானோ. ஏன்னா நான் தமிழில் பேசுகிறேன், இல்லை வந்து நான் கவிதை எழுதுகிறேன் அப்படிங்கிறது. இப்போது என்னுடைய நண்பர்களுக்கு வந்து சில நேரத்தில் லவ் லெட்டர் எழுதி கொடுக்கறதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் என்னோடய ஃபுல் எஃபர்ட் போடுவேன். இது நம்ம லெட்டர்னால அது சக்ஸஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். அதே மாதிரி வந்து யாருக்காச்சும் பிறந்த நாள்னா நான் வந்து கிஃப்ட் வாங்கிட்டு போக மாட்டேன். அங்கே போயிட்டு அந்த பிறந்தநாள் ஏதாச்சும் ஒரு கொண்டாட்டங்கள் இருக்கும்போது நான் வந்து பாட்டு எழுதிடுவேன். அந்த பாட்டு எழுதி அவங்களுக்கு அந்த இடத்துல அதை ப்ரெசென்ட் பண்ணி அந்த சந்தோஷத்தை நான் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடுவேன். இவ்வளோ தான் என்னுடைய கட்டமாக இருந்துச்சு. ஆனால் கேஷ்லெஸ் கலெக்டிவ் மேடையில் தான் முதல் முறையாக நான் ஒரு 5000 பேருக்கு முன்னாடி நின்று மைக் பிடிச்சி நான் பாடுறேன். அவ்வளோ பேரும் கை தட்டுறாங்க. ஏன்னா இந்த பயணத்தை நான் ரொம்ப ஷார்ட்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து தான் என்ஜாமியாக வந்திருக்குங்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக வந்து இந்த கதையை கேட்பதற்கே ஆட்கள் கிடையாது. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்னா எனக்கு ஒரு விஷயம் வலிக்குது, இந்த சமூகத்தில் வந்து ஒரு விஷயம் நடக்குது, அது என்னை அதிகமாக பாதிக்குது, அதை நான் ஒரு படைப்பை மாற்றுறேன், ஒரு பாடலாக மாற்றுறேன், ஒரு கதையாக மாற்றுறேன், ஒரு கட்டுரையாக மாற்றுறேன். ஆனால் அதுக்கான வாசகர்கள் யார், அதுக்கான ஆடியன்ஸ் யாருன்னே தெரியாது. ஆனால் அந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கள் ஊர்லேயே இப்போ நிறைய பசங்க வந்து ரேப் பாடுறாங்க. அவன் வந்து அதிகாரத்தை கேள்வி கேட்குறான். அரக்கோணத்தில் உட்காந்துட்டு அவன் வந்து ஒரு சாதாரண எளிய கிராமத்தில் உட்காந்துட்டு மத்திய அரசுடைய ஒரு திட்டத்தை விமர்சித்து பாடல் வெளியிடுறான். அது எவ்வளோ ஒரு தைரியம் வேணும் அதுக்கு, அது எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு மைண்ட் செட் அது. அப்படி எனக்கு வந்து கண்டெடுத்து எனக்கு உற்சாகப்படுத்தி உன்னுடைய கலை சரியானதான், நீ தைரியமாக போன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை வளர்த்தெடுத்த அண்ணன் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுக்கு இந்த தருணத்தில் என்னுடைய எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். நான் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டே இருக்கேன். அவர் சொல்லுவார், நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் கிடையாது, நமக்கு வந்து மாடல் கிடையாதுடா, நீ என்ன பண்ணுறியோ அதான் மாடலாக மாறும், அதனால் கவனமாக பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பார்.
நானும் என்னால் இயன்ற அளவுக்கு இந்த கலை மக்களுக்கானது, இந்த மக்களை பற்றி தொடர்ந்து பேசணும்னு என்னால் இயன்ற அளவுக்கு எல்லா களங்கள்லையும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கான உற்சாகமாக அவர் தொடர்ந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கார். அதுக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி அவருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம இந்த பாடலுக்கு வருவோம். இந்த பாடல் வந்து இந்த மண்ணின் வேர்களை பற்றி பேசுது. என் ஜாமி அப்படின்னு எங்கள் பாட்டி என்னை கூப்பிட்டது தான் இந்த பாட்டை கேட்கும்போது கூட எனக்கு ஞாபகம் வருது. இந்த பாட்டை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய பொருட்செலவுலையும் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய டீமை கட்டமைச்சு வேலை செய்து கொடுத்த மாஜா நிறுவனத்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது. நான் இத்தனை ஆண்டு காலம் நான் இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு பெரிய காலம்லாம் கிடையாது. ஆனால் அந்த ஸ்ட்ரகிள் வந்து உண்மையிலே ஒரே ஒரு சின்ன பாக்ஸ் தாங்க. அந்த பாக்ஸ்குள்ளே தான் சுற்றி வரணும். அந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 50 பேர் இருக்காங்க. அந்த 50 பேர் தான் எனக்கு ஆடியன்ஸ். அவ்வளோதான். அதை தாண்டி என் பாட்டு வெளியே போனதே கிடையாது. ஆனால் அதே பாட்டு தான் இப்போ பண்ணுறோம். மாஜா ஒரு ஆடியோ லான்ச்சே வச்சு கொடுத்துருக்காங்க. அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ நன்றி உணர்ச்சியும் சந்தோஷமாகவும் இருக்குது. இப்படி ஒரு களம் தேவைன்னு நினைக்கிறேன் நான். ஏனென்றால் கலை மக்களுடைய பிரச்சனையை எடுத்து பேசுறது இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டால மட்டும் தான் முடியும். ஏன்னா சினிமா எனக்கு ஒரு சூழல் கொடுக்குது. இந்த சூழலுக்கு பாட்டு எழுது, அந்த சூழலுக்கு பாட்டு எழுதணும். அது திரைப்படத்தை வெற்றி அடைய செய்வதற்கான ஒரு இடம். அங்கே நம்ம இயன்ற அளவு தான் பேச முடியும். ஆனால் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் நீ எவ்வளோ வேணாலும் பேசலாம். உனக்கான களம் இது. நீ உன்னுடைய கதையை நீ சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் களத்தில் மாஜா மாதிரியான ஒரு நிறுவனத்துடைய வருகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேற்று கூட நான் அதை சொல்லியிருந்தேன். ஒரு வரலாற்று தருணத்தை வந்து மாஜா உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தருணத்தில் மாஜா நிறுவனத்தின் கியூரேட்டர் ஏஆர் ரஹ்மான் சார் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நோயல் அமெரிக்காவில் இருக்காங்க. நிச்சயம் இந்த நிகழ்வு அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. உண்மையிலே உளப்பூர்வமாக அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நான் நம்புகிறேன். இங்கே எனக்கு அவங்க தெரியுறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு அவங்களுடைய உழைப்பை வந்து நான் பார்க்குறேன். நோயல், சென், பிரசன்னா, நிரூஷ் அவங்களுடைய டீம். அதே போல் இந்த பாட்டுக்கான திரை விஷுவல்ஸை எடுத்த அமித் அண்ணா அவருடைய டீம் உண்மையிலே மிக முக்கியமான ஒரு உழைப்பு. அது எத்தனையோ மியூசிக் வீடியோ, அவருடைய மியூசிக் வீடியோ நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து அவ்வளோ கிராண்டாக மியூசிக் வீடியோ பண்ணுறாரு. இவரோட மியூசிக் வீடியோவில் நான் வந்துட மாட்டோமான்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஷர்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டில் நம்ம நிற்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆசை இருக்கும். ஆனால் அவரும் அதே போல் உனக்கு நான் ஒரு மியூசிக் வீடியோ பண்ணி தரணும் ரொம்ப நாளாக நினச்சின்னு இருக்கேன்டா அப்படின்னு நான் சந்திக்கும் போது சொன்னார். அந்த பெருந்தன்மையுள்ள மனதுக்கும் தொடர்ந்து இந்த ப்ராஜெக்ட் முழுக்க என்னை அவர் உற்சாகப்படுத்தி என்னோட நிறைய நாங்கள் விவாதித்தோம், நிறைய நாங்கள் பேசினோம். இந்த ஃபைனலாக இந்த ப்ராடக்டை பார்க்கும்போது நான் வந்து சொன்னேன், இது வந்து யாருக்காக இந்த பாட்டு எழுதப்பட்டதோ அவர்களுக்கானதாக இருக்குது இது திரையில், அது போதும் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அமித் அண்ணனுக்கும், அமித் அண்ணாவோட டீம், வந்தனா மற்றும் விஷால் அவர் பிரதர் எல்லாருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய டைம் எடுத்துன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன். ஏஆர் ரஹ்மான் சார் அவர் வந்து இந்த லாக்டவுன் டைமில் வில் ஐ ஆம் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் அவரோட ஒரு ஜூம் காலில் பேசுகிறாரு. நான் லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா ஏற்கனவே நம்ம பாட்டு 50 பேர் தான் கேட்பாங்க, இப்போ அது கூட கேட்க மாட்டாங்க. அப்படி எப்படி நம்ம இதை பண்ண போகிறோம் அடுத்த கட்டத்துக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் ஒரு லைவ் வீடியோ பேசுகிறாரு அவங்க 2 பேருக்கான கான்வர்சேஷன். அதை நம்ம பார்க்கலாம். அது பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, ஒரு ஆர்டிஸ்ட் சினிமாவை தாண்டி அவர் பேசினார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இண்டிபெண்டன்ட் மியூசிக் பற்றி அவர் பேசின அந்த விஷயம், அது வந்து ஆர்டிஸ்ட் பின்னாடி இருக்க ஸ்ட்ரகிள் பேசினார். ஒரு பாட்டு ஹிட் ஆகுது, அந்த பாட்டை எல்லாரும் கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் என்ன வரான், அவன் காணாமலே போயிடான். ஒரு பாட்டு வருது, ஒரு ஆர்டிஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன வரான், அந்த ஆர்டிஸ்ட் காணாமலே போயிடான். இல்லை ஒரு பாட்டு வருது, அதுலேருந்து ஒரு முகம் ஃபேமஸ் ஆகுது, இல்லைண்டா அதுலேருந்து ஒரு கண் ஃபேமஸ் ஆகுது. இப்படியான விஷயங்கள் அதுலேருந்து எது ஹைலைட்டோ இது மட்டும். ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த பாட்டுக்கான கதை என்ன, அந்த பாட்டு பேசுகிற வரலாறு என்ன, இது எல்லாத்தையும் நம்ம தேடி போகணும். இந்த மண்ணில் நிறைய கலை வடிவங்கள் இருக்குது, அதை பற்றி பேசணும். இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு இங்கே ஒரு மேடை அமைக்கணும்னு அவர் பேசியிருந்தார். அது எனக்கு ரொம்ப நம்பிக்கை தந்துச்சு. அந்த மேடையாக தான் இந்த மாஜா மேடையை நான் பார்க்குறேன் நான். ஸோ அது ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம் எனக்கு. அதே மாதிரி இப்போது ஹிப்ஹாப்பில் வந்து நிறைய புதிய கலைஞர்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாருக்கும் முடிக்கணுமா இல்லையா? முடிக்கணுமா? சரி, ஓகே, வேறு ரொம்ப மன்னிக்கணும். ஸோ நிறைய பேருக்கு நன்றி சொல்கிறோம். எனக்கு ரொம்ப டைம் எடுத்துகிட்டா மன்னிக்கணும். இதை நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். வேறு ஒன்றும் இல்லை. சந்தோஷ் நாராயணன் பற்றி சார் பற்றி சொல்லி ஆகணும். அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம். ஏனென்றால் அவர் இந்த அரசியலை உள்வாங்கி தான் பாட்டு பண்ணுவார். பாட்டு சுச்சுவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அவர் பாட்டு என்றைக்கும் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஒரு பாட்டு பண்ணுறோன்னா இந்த பாட்டு யாருக்கானதுடா, இது எங்கேருந்து வருதுன்ற முதற்கொண்டு க்ளீனாக அதை ஆராய்ச்சி செய்து அந்த பாட்டு இந்த ஊர்லேருந்து, நான் சொன்னேன் சார், காகனம் கிராமம் தான் எங்கள் சொந்த ஊர். எங்கள் சொந்த ஊர் மக்களை நினச்சி தான் நான் பாட்டு எழுதுனேன்னு சொன்னேன். ஷூட்டிங்கே காகனம் கிராமத்தில் வச்சாங்க. எங்கள் ஊர் முகங்களை நீங்கள் பார்த்துக்கிங்க இந்த வீடியோவில். இது வந்து எனக்கு ஒரு வரலாறாக, எனக்கு ஒரு பதிவாக இருக்கும். நீங்கள் பார்த்து எங்கள் தாத்தா தான், அண்ணப்பன் அவர் பேர். அவர் காகனம் கிராமத்தில் இருக்கார். வள்ளியம்மாள் லாஸ்ட்டாக சோஃபாவில் உட்காந்துருக்கிறது எங்கள் ஆயா வள்ளியம்மாள். அவங்களுக்கான ஒரு ட்ரிபியூட்டாக நான் இந்த பாட்டை பார்க்குறேன்.
அது மனசு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த 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 துறைக்கே அது ஒரு பெரிய ஒரு இந்த துறைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக சந்தோஷ் நாராயணன் சார் இருக்கார். நிச்சயம் அவர் இன்னும் நிறைய கலைஞர்களை வளர்த்துருப்பார். நான் நன்றி சொன்னால் சொல்லிட்டே போவேன். ஏன்னா உங்களில் நிறைய பேர் ஒவ்வொரு டைமும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு டைம் எனக்கு உற்சாகப்படுத்திருக்கீங்க. என்னுடைய பாட்டை ஒவ்வொரு டைம் ஆச்சு நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு நீங்கள் செய்கிற ஒரு உதவி. ஸோ எனிவே இந்த பாடலுடைய காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து இந்த பாடலுக்கும் இது தொடர்ந்து மாஜா வெளியிடக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். யாருக்காவது நன்றி சொல்ல மறந்துருந்தானா தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். எப்போதும் நன்றியோடு இருப்போம். தொடர்ந்து கலை மக்களுக்கானது, அதில் மக்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். ஜெய் பீம். தேங்க்யூ அறிவு. இன்னைக்கு டைம் இல்லை அப்படி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.